பாடல் 29. சென்ற பாடல் சித்திக்குமே என்று முடிந்தது. இந்த பாடல் சித்தியும் என்று ஆரம்பிக்கிறது. அஷ்டமா சித்தியும் நீயே. அஷ்டமா சித்தி என்றால் நினைத்த நேரத்தில் உடம்பை சிறிதாக்குவது, பெரிதாக்குவது, காற்றை போல் இருப்பது, கண்களுக்கு தெரியாமல் இருப்பது, மலையை போல் கனமாக இருப்பது, கூடு விட்டு கூடு பாய்வது, நினைத்த மாத்திரத்தில் வேண்டியதை பெறுவது. தேவர்கள், நான்முகன் போன்ற தேவர்களுக்கு ஆணை இருந்தது. பார்த்து எல்லோரையும் வசியப்படுத்துவது ஆகிய சக்திகளுக்கு பெயர் அஷ்டமா சித்தி. அபிராமியே, அஷ்டமா சித்திகளும் நீயே, அவற்றுக்கு தெய்வமான பராசக்தியும் நீயே, அந்த பராசக்தி திகழ்ந்தெழும் பரமசிவமும் நீயே, தவம் புரிபவர்களுக்கு அளிக்கப்படும் முக்தியும் அந்த முக்திக்கு காரணமும் அந்த முக்தியால் விளைந்த ஞானமும் இவை எல்லாமே நீயே. இப்படி என் உள்ளத்தில் இருந்து என்னை சகல விதமாகவும் காப்பாற்றும் திரிபுர சுந்தரியும் நீயே என்று அபிராமியை புகழ்ந்து துதித்து பாடுகிறார் அபிராமர். எல்லா சித்திகளும் பெற இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்.